மன்னிக்கிற ஒரு இருதயம் தான் அவனை மன்னனாக்குச்சு. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, வெற்றிக்கும் உங்க உள்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. வெற்றிக்கும் உங்க இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னும் உயராமலே இருக்கு, அங்கேயே இருக்காங்க. ஏன் தெரியுமா? அம்புட்டு கசப்பு, அம்புட்டு வெறுப்பு, அம்புட்டு இதை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? கிலோ கணக்கில் மூட்டையை வச்சுக்கிட்டு நீங்க மேலே ஏறணும்னு முயற்சிக்கிறீங்க. பாஸ், சும்மா ஏறினாலே முடியாது. 10 மூட்டையை வச்சுக்கிட்டு மலை ஏறினீங்கன்னா எப்படி முடியும்? அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, கர்த்தாவே, அவங்க என்னமோ தீமை பண்ணியிருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. ஆமே. அப்போ என் வெற்றி பழிவாங்க அல்ல, என் உயர்வு எதிரிகளை இது பண்றதுக்கு அல்ல. சத்துருவே வந்தாலும் எதிரியே வந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றதுக்காக. என் வாழ்க்கையில் இதை எத்தனையோ முறை ருசிச்சிருக்கிறேன். இவன் சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடுவான், இவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையை அரிசி வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே ஆளுக்குங்க, அதே வாய்க்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. லிட்டரலாக சொல்கிறேன் நான், ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டோடைய மகிமைக்காக சொல்கிறேன். அப்போ எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றி எனக்கு தீமை செய்தவர்களுக்கு பழிவாங்க அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது பழி வாங்கிறதுக்கு அல்ல. ஏன்னா யோசேப்பு வெற்றி அடைந்த போது அவன் இப்படின்னா அம்புட்டு வரையும் கதையை முடிச்சிருவாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ்ல அவன் இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா அவன் யோசேப்புன்றதே யாருக்கு தெரியாது, அவன் அண்ணன்மாருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு அண்ணன்மார் யாருன்னு தெரியுது. எப்போவுமே பகைக்கிறவங்க, இந்த நெகட்டிவ் வைப்பில் உள்ளவங்க அடையாளம் மாறாமல் இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை நம்புற பிள்ளைங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் சொல்றேன், God will change your identities. உங்க உடைய மாற்றுவார், உங்க வாழ்க்கையே மாற்றுவார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது யாருப்பா நீனா என்று சொன்னால் தெரிகிற அளவிற்கு. அதனாலதான் பாருங்க, பகைக்கிறவர்கள், வெறுப்புள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் பகைக்கப்பட்டவன், தீமையை அனுபவித்தவன் மேல வந்துட்டான். ஆனா அவன் அப்படி வந்தாலும் இருங்கடா, ஒரு நாள் இருங்கடா, அப்படி அவன் இல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் சகோதரர்கள் தான் ஏதோ போதாத காலம் என்னத்தையோ பண்ணிட்டாங்க, விடு கதையை அப்படின்ற மன்னிக்கிற ஒரு இருதயம் தான் அவனை மன்னனாக்குச்சு.